மத்தவங்களை மறைமுகமா கொல்ல முடியும், சரிதானே? நான் கிராவா இருந்தா என்னை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் கொல்லுவேன். அதனால அவனை பிடிச்சது விசாரிக்காம கொன்னுடுங்க. அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல எல் கூட கிராக்கு ஒரு சவால் விட்டாரே, முடிஞ்சா என்ன கொல்லுன்னு வசனம்லாம் பேசினாரு. ஆனா அவரோட முகத்தையும் காட்டல, அவரோட பேரையும் சொல்லல. ஆனா இப்போ அவரு நம்ம கிட்ட விசாரிக்க சொன்னது, கிராவால கொல்லப்பட்டவங்க எல்லாரும் அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரோட பேரும் முகமும் மீடியால பிராட்காஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்க சொல்றாரு. எனக்கு இப்ப நல்லா புரியுது. சாகுறதுக்கு முன்னாடி அவங்களோட போட்டோவை டிவில எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சார், நாங்க ஒண்ணும் மத்தவங்கள மாதிரி இல்ல. நாங்க போலீஸுங்கிற அடையாளத்தை காட்டுறதுக்காக போட்டோவோட இருக்கிற ஐடி கார்டை கூடவே வச்சிருக்கணும். எங்க முகத்தை மறைச்சு வாழ முடியாது. புரிஞ்சுக்கோங்க சார், எந்த நேரத்துல வேணாலும் கிரா எங்களை கொல்லலாம். அதனாலதான் நாங்க எல்லாரும் இந்த கேஸ்ல இருந்து விலகுறோம். எங்களை மன்னிச்சிருங்க. போகாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. என்னங்கன்னு சொல்றேன்ல. இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்க்கான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை யோசிங்க. தட் இஸ் as a multiple of two integers. இதை சால்வ் பண்ணி பாருங்க. You will get the answer. புரிஞ்சுதா? 4 நாளைக்கு முன்னாடியே ஜப்பானுக்கு FBI ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் குடும்பங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த லிஸ்டா? ஆமா. போலீஸ் போர்சஸ்